ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். சப்ராக்ஷன் அப்படின்னா டேக்கிங் அவே, அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து ஒரு பொருள்லேருந்து எடுக்க போகிறோம். எக்ஸாம்பிள், ஒரு 5 சாக்லேட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா அதில் 3 சாக்லேட் உங்கள் பிரதருக்கு கொடுத்துட்டிங்கன்னா மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 சாக்லேட்ஸ் இருக்கும். அதுதான். ஸோ ஒரு பொருள்லேருந்து 3 சாக்லேட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ எடுக்கிற கான்செப்ட் பேர் தான் என்னதுன்னா சப்ராக்ஷன். யூ ஆர் டேக்கிங் அவே. ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் மீன்ஸ் டேக்கிங் அவே. சப்ராக்ஷன் மீன்ஸ் டேக்கிங் அவே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு குறிப்பிட்ட பொருள்லேருந்து சில அமௌண்ட் ஆஃப் பொருளை வந்து என்ன பண்ணுறீங்க? எடுக்கிறீங்க. டேக்கிங் அவே. இட்ஸ் சிம்பிள் இஸ் மைனஸ். தோ இந்த மாதிரி தான் இந்த சிம்பிளில் சப்ராக்ஷன் சிம்பிள் இப்படி தான் போடுவாங்க. ஓகேவா? சப்ராக்ஷன் என்னது? சப்ராக்ஷன் மீன்ஸ் டேக்கிங் அவே. ஆர் டேக்கிங் சம்திங் ஃப்ரம் சம்திங். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள் இஸ் மைனஸ். ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டில் பாருங்கள், 1 2 3 4 5 பிரிக்ஸ் இருக்குது. அதாவது 5 செங்கல் இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணுறோம்? 2 செங்கல், அதாவது 2 பிரிக்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதாவது டேக்கிங் அவே பண்ணுறோம். எடுத்தோடனே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1 2 and 3. புரிஞ்சுதாம்மா? ஸோ இதே மாதிரி தான் டேக்கிங் அவேனா ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து சில குவான்டிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே எத்தனை ரிங் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் 8 ரிங்ஸ் இருக்குது. 8 ரிங்ஸில் 3 ரிங்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணோடனே அதாவது டேக்கிங் அவே பண்ணுறோம். பேலன்ஸ் எவ்வளோ ரிங்ஸ் இருக்கும்? 1 2 3 4 5. பேலன்ஸ் 5 ரிங்ஸ் இருக்குது. இதுதான் சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5 பென்சில் உங்ககிட்ட இருக்குது. 4 பென்சில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதுறதுக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ 5 - 4. 5லேருந்து 4 மைனஸ் பண்ணோடனே உங்ககிட்ட எவ்வளோ ரிமைனிங் பென்சில் இருக்கும்? 1 பென்சில். ஸோ இதுதான் வந்து சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் மீன்ஸ் டேக்கிங் அவே. ஓகே, நம்ம இதுக்கு கீவேர்ட்ஸ் ஆஃப் சப்ராக்ஷன் பார்க்கலாம். அதாவது சப்ராக்ஷனை எப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ராக்ஷனுக்கு இன்னொரு பேருன்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ சப்ராக்ஷனுக்கு இன்னும் வேறு என்னென்ன பேர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேக்கன் அவே. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ டேக்கிங் அவே. ஃபர்ஸ்ட் நேம் என்னது? டேக்கன் அவே. செகண்ட் ஒன் வந்து மைனஸ். தேர்ட் ஒன் வந்து டிக்ரீஸ், அதாவது குறைக்கிறது. இங்கே 5 பிரிக்ஸ் இருக்குது. அதுலேருந்து ரெண்டு எடுத்ததும் குறையுதில்ல. ஸோ அது வந்து டிக்ரீஸ். லெஃப்ட் ஓவர்னா மீதி இருக்கிறது. இங்கே வந்து 8 ரிங்ஸ் இருக்குது. 3 ரிங்ஸ் எடுத்ததுக்கப்புறம் மீதி எவ்வளோ ரிங்ஸ் இருக்குது? 5 ரிங்ஸ் இருக்குது. அதுதான் லெஃப்ட் ஓவர். லெஸ் தென். டிஃப்ரென்ஸ். இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 5 பிரிக்ஸ் இருக்குது. அதில் 2 பிரிக்ஸ் எடுத்தோடனே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 பிரிக்ஸ் இருக்கா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் ஆஃப் சப்ராக்ஷன் பார்க்கலாமா? டேக்கன் அவே, மைனஸ், டிக்ரீஸ், லெஃப்ட் ஓவர், லெஸ் தென், டிஃப்ரென்ஸ். இன்னொரு தடவை பார்ப்போம். டேக்கன் அவே, மைனஸ், டிக்ரீஸ், லெஃப்ட் ஓவர், லெஸ் தென், டிஃப்ரென்ஸ். இதுதான் கீவேர்ட்ஸ் ஆஃப் சப்ராக்ஷன். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.